Redmi 13c மற்றும் 13c 5G அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு போன் வந்து ஒரு இன்ட்ரோட் போனாக வருது. சோ இந்த வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கறது டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ முதல்ல இந்த போனோட பில்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு கிளாஸ் பில்ட் தான். இந்த போன்ல ஒரு 6.74 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. இது போ 600 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. மேலும் கார்னிங்குலர் கிளாஸோட ப்ரொடெக்ஷன் இந்த டிஸ்ப்ளேல இருக்கு. சோ என்ன வெர்ஷன் அப்படிங்கற பேசிஸ் பண்ணல. சோ பேசிக்கா பார்க்கும்போது கார்னிங்குலர் கிளாஸ் 3 ஓட ப்ரொடெக்ஷன் இருக்கும். சோ இது பார்க்கலாம். இது போய் இந்த டிஸ்ப்ளே ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளேயா தராங்க. சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி ஆவரேஜ் தான். ஆனா காரணம் இதோட பிரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே தான் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு. அதே பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு போன், அதாவது ரெட்மியோட 13C மற்றும் 13C 5G அப்படிங்கிற ரெண்டு போன் வருது. இந்த ரெண்டு போனுக்கு சிப் வந்து வேறுபடுது. மற்றபடி பார்க்கும்போது வந்து ரெட்மியோட 13C அதாவது 4G போனை பத்தி பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற 12 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ பேசிக்கா பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரோலான சிப்செட்டாக வருது. 114,000 வருது. அதுவே நமக்கு ரெட்மியோட 13C 5G பொறுத்தவரையும் நமக்கு வந்து டைமென்சிட்டி 6100+ அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 79 ரேங்க் வருது. ஸோ ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது ரெண்டு ஃபோனில் வந்து நமக்கு ரெட்மியோட 13C கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 13C 5 பெட்டராக இருக்கும். மற்றபடியா ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ ரெண்டு ஃபோனுக்கும் காமனான ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தான். அப்படி பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 250GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வெர்ஷனை பொறுத்தவரை ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு வந்து LPDDR4X RAM தான் பயன்படுத்துறாங்க. அதே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரெட்மியோட 13C அதாவது 4G ஃபோன்ல வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் வருது. அதே ரெட்மியோட 13C+ அதாவது 5G ஃபோனை பொறுத்தவரை நமக்கு வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயுமே அந்த ஸ்டோரேஜ் வந்து கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒருவேளை 5G ஃபோன் வாங்குனீங்கன்னா. இது போல ரெண்டு ஃபோன்லயும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. 1TB எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். டெடிகேட்டட் சிம் கார்டு தராங்க. அதுல ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டு ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து MIUI 14 இன்டர்ஃபேஸ்ல Android 13 OSல வந்து ரன் ஆகுது. அடுத்தபடியா கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ரெட்மியோட 13C 4G வெர்ஷன் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து பேக் சைடில் வந்து 3 கேமரா வருது. முதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, இது f1.8 அபெர்ச்சர் வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும், மூணாவதாக ஒரு ஆக்சிலரேட் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு AI லென்ஸும் கொடுக்குறாங்க. அதே ரெட்மியோட 13C 5G வாங்கினீங்கன்னா அது ரெண்டு கேமரா தான் பேக் சைடில். அதில் முதல் கேமரா வந்து ரெட்மியோட 4Gல பார்த்து அதே சேம் கேமரா தான், அதாவது 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா f1.8 அபெர்ச்சர் வருது. ரெண்டாவதாக வந்து ஆக்சிலரேட் லென்ஸ் அதாவது AI லென்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனால் நமக்கு வந்து 4G வெர்ஷன்ல பார்க்குற மேக்ரோ சென்சர் இதுல இருந்து கொடுக்கல. ஸோ இது ஒரு டவுன் கிரேட். மற்றபடியாக நமக்கு செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அதையும் டவுன் கிரேட் இருக்கு. நமக்கு வந்து ரெட்மியோட 13C 4G வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. அதே ரெட்மியோட 13C 5G வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதில் ஃப்ரண்ட் சைடில் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்கு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க கேமரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைஸை வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலண்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரியாக சில டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடியா ரெண்டு போன்லயும் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போனோட சைடு பட்டன் தராங்க. இது போல 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. FM ரேடியோட சப்போர்ட்டும் தராங்க. இது போல ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலோ இல்லைன்னா டஸ்ட் பட்டாலோ இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. இந்த ரெண்டு போனோட வெயிட்டும் 192 கிராம் வெயிட் வருது. அடுத்தபடி நெட்வொர்க்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ரெண்டு போன்லயுமே வந்து நமக்கு வந்து டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, GPS மாதிரி விஷயங்கள் தராங்க. மற்றபடியாக நமக்கு வந்து 5G கனெக்டிவிட்டி இந்த 5G ஃபோன் வாங்கினீங்கன்னா மட்டும் தான் கிடைக்கும். அதுவே வந்து நமக்கு ரெட்மியோட 13C 4G வாங்கினீங்கன்னா 4G வெர்ஷன் அதாவது 4G சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. 5G சப்போர்ட் அதில் வராது. அதே வந்து ப்ளூடூத் வெர்ஷன்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. ரெட்மியோட 13C 4G வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் 5.1 வருது. அதே ரெட்மியோட 13C 5G வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கிடைக்குது. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லேயும் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் வருது. ரெட்மியோட 13C யோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் ஷைன் கிரீன், ஸ்டார் டஸ்ட் பிளாக் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. அதே ரெட்மியோட 13C 5G வாங்கினீங்கன்னா ஸ்டார்லைட் பிளாக், ஸ்டார் ட்ரெயில் சில்வர் மற்றும் ஸ்டார் ட்ரெயில் கிரீன் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. கடைசியாக இந்த போனோட விலையை பத்தி பார்க்கலாம். ரெட்மியோட 13C 4G யோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 8999க்கும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 9999க்கும், அதே 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் விலை 11499 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. அதே ரெட்மியோட 13C 5G வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதோட விலையை பொறுத்தவரை நமக்கு வந்து 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 10999க்கும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 12499 அப்படிங்கிற விலையிலும், 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் விலை 14499 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு போனுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா கேமரால வந்து நமக்கு 5G வெர்ஷன் வாங்கும்போது கொஞ்சம் குட்டி டவுன் கிரேட் இருக்கு. மற்றபடி பிரைமரி கேமரா ரெண்டுமே ஒன்று தான். பேக் சைட் கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்க 5G வெர்ஷன் வாங்கலாம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா டைமென்சிட்டி 6100+ அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. கூட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து 5G கனெக்டிவிட்டியும் அதில் அடங்கும்.
ஸோ 4G 5G அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து டம்மியான செல்ஃபி கேமரா தான். இது அதுக்கு வந்து நம்ம 5G வெர்ஷனே வாங்கிட்டு போகலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு 5Gயில் கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் கிடைக்குது. ஸோ ப்ராசர் தான் மெயின் காரணம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா 5G வெர்ஷன் வாங்குறது பெட்டர். அதுபோல் நெட்வொர்க் சப்போர்ட்டும் 5G சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெட்மியோட 13C மற்றும் 13C 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச வரையை கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.